ஓம் ஸ்ரீ மகாபெரிவா பாதமே துணை. சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கு ஆழ்வார்களின் பக்தியும் தமிழ் தொண்டும் என்ற வரிசையிலே நாம் பார்க்க இருப்பது தொண்டரடி பொடியாழ்வார் என்ற சிறந்த ஆழ்வாரை பற்றி. இந்த உலகம் மாயை நிறைந்தது. இன்பம் துன்பம், உயர்வு தாழ்வு, அவமானம் மானம், புகழின் உச்சி, அதில் நின்று சருகல், இவையெல்லாம் மாறி மாறி வந்து நம்மிடையே மனித அமைதியை நிலைகுலைய செய்து விடுகிறது. இந்த தொண்டரடி பொடியாரினுடைய சரிதம் கூட நமக்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்துள்ளது. ஏன் தெரியுமா? எப்படி தெரியுமா? ஒரு பெரிய வெள்ளை வட்டம், வெண்மையான ஒரு பெரிய வட்டத்திற்குள் ஒரு சிறு கரும்புள்ளி. அது இருந்தால் எப்படி? ஒரு குடம் நிறைய பால், அதில் ஒரு டிராப், ஒரு துளி விஷம் கலந்தால் அது எப்படி? இப்படி ஒரு பெரிய படிப்பனையை இந்த மானுட ஜன்மத்திற்கு வழங்கி இருக்கிறது இவருடைய வாழ்க்கை. இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாமா? மேலே தொடரலாம். சோழ நாட்டில் புள்ளம்பூதங்குடி என்ற ஒரு தலம், திவ்ய தேசம். அது 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு. அதுக்கு பக்கத்துல திருமண்டலங்குடி என்ற ஒரு சின்ன ஊர். அந்த ஊரிலே பிறந்தவர் தான் இந்த விப்ர நாராயணர் என்று சொல்லக்கூடியவர். அவர் சோழிய பிராமணர் குடிலில், அந்த சோழிய பிராமணருடைய குடி, அந்த குலத்திலே பிறந்தவர். பராபவ வருஷம் தமிழ் மாதம் மார்கழி, அதில் சதுர்த்தசி கேட்டை நட்சத்திரம் தேய்பிரையில் அவதரித்தார். பராபவ வருஷம் மார்கழி மாதம் தேய்பிரையில் சதுர்த்தசி திதியில் கேட்டை நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணினார். இவர் பெருமாளினுடைய வனமாலையினுடைய அம்சமாக அவதரித்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதம் அந்த கேட்டை நட்சத்திரம், அதே மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரம் சதுர்த்தசி திதி இந்த இன்னும் இருக்கிற ஒரு சில நாட்களில் வர இருக்கிறது. இந்த தொடர் அமைந்தது எனக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். மார்கழி மாதமும் கிடைத்தது, அவருடைய திதி நட்சத்திரங்கள் எல்லாம் வரக்கூடிய சமயத்தில், அந்த சமயத்தில் இந்த எபிசோடு வருவது எனக்கு ஒரு பிளஸ்ஸிங்கா நான் நினைச்சுக்கிறேன். இவர் சீரிய வைஷ்ணவராக வளர்க்கப்பட்டார். உபநயனம் போன்ற நல்ல ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் நடத்தி வைத்து, உபநயனம் என்பது பூணல் அணிவிக்கும் வைபவம், பூணல் ஃபங்க்ஷன், அதை செய்வித்து பக்தி ஸ்ரத்தையுடன் இறைவனிடம் குறையாத அன்பும் பக்தியும் ஊட்டி பெற்றோர்கள் வளர்த்து வந்தார்கள். இவருக்கு திருவரங்க பெருமானின் மீது அப்படி ஒரு, என்ன சொல்வது, அப்படி ஒரு பக்தி, ஆழ்ந்த பக்தி, மாறாத பக்தி அவருக்கு. பெரியாழ்வார் எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபத்ர சாயிக்கு ஒரு நந்தவனம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இவரும் தக்க வயதிலே திருவரங்கம் சென்று விட்டார். அந்த திருமண்டலங்குடி என்ற அந்த சின்ன ஊர் கிராமத்திலிருந்து திருவரங்கத்துக்கு, ஸ்ரீரங்கத்துக்கு பயணம் பண்ணி வந்து அங்கு ஒரு பூந்தோட்டத்தை, நந்தவனத்தை அமைத்து புஷ்பங்களை எல்லாம் வளர்த்து அந்த பெரியாழ்வார் போல அருமையாக ரங்கனுக்கு புஷ்ப கைங்கரியங்களை செய்து வந்தார். இப்போ இங்கே வருகின்ற இந்த கிளிப்பிங்ல ஸ்ரீரங்கத்துல விப்ர நாராயணருடைய அமைக்கப்பட்ட அந்த தோட்டத்தின் தற்போது உள்ள காட்சி அது. அவர் அந்த காலத்துல தோட்டம் அமைத்து பண்ணிட்டு இருந்திருக்கார். இப்ப அதை எப்படி மெயின்டைன் பண்றார், அந்த காட்சி இப்ப எப்படி இருக்கு அந்த தோட்டம்ங்கிறது இப்ப வர கிளிப்பிங். அதாவது 2 வீடியோவா ஸ்பிளிட் ஆகி ஒரு வீடியோ 2 வீடியோ தொடர்ந்தேத்தி வரும். அது அதை பாருங்க. சச் அ வாஸ்ட் கார்டன். அது ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. அதை நான் இப்போ ஸ்ரீரங்கம் கோவில்ல இருக்கேன். சக்கரத்தாழ்வார் சன்னதியிலேருந்து அப்படியே தாயார் மகாலட்சுமி தாயார், ரங்கநாயகி தாயார் சன்னதிக்கு போற வரைக்கும் உள்ள இந்த பிரம்மாண்ட தோட்டம் நந்தவனம் இருக்கு. இந்த பர்டிகுலர் நந்தவனம்
தொண்டரடி பொடியாழ்வார் தன்னுடைய காலத்தில் அவரால் நிர்மாணம் பண்ணி அங்கே இருக்கிற புஷ்பங்கள்லாம் பறித்து பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணினதாக சொல்லப்படுகின்ற இந்த பெரும் தோட்டம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த ஆண்டாள் கிருஷ்ணன் சந்நிதிக்கு வடபத்திரசாயி சன்னதிக்கு எப்படி பண்ணாரோ சேவை, அந்த மாதிரி தொண்டரடி பொடியாழ்வார் தான் பிறந்த இடம் வேறாக இருந்தாலும் அவர் இங்கே இந்த தோட்டத்தை நிறுவி, இந்த பூந்தோட்டம் பிரம்மாண்ட தோட்டத்தை நிறுவி அவர் பூக்களை பறித்து பூமாலை கைங்கரியம், பூமாலை சேவை பண்ணியிருக்கார் அப்படின்னு கேள்விப்படுறேன். இதை இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நல்லபடியாக காப்பாற்றி கோவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் மிக அழகாக இந்த நந்தவனத்தை ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பெரும் பிக் ஸ்ட்ரெச், ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும் போல இருக்கு. பெருமாளுக்கு உகந்த விருட்சிப்பூ நிறைய பயிரிட்டு இருக்காங்க. பட்சிகளின் சப்தம், கிளிகளினுடைய சப்தம் ரொம்ப அருமையான ரம்யமான ஒரு சூழ்நிலையா இருக்கு இங்க. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இந்த தோட்டம். தோட்டத்தின் நுழைவு வாயில்
இத்தோடு இந்த தோட்டம் நிறைவு பெறுகிறது. நான் இந்த தோட்டத்தை பற்றியும் மேலும் சில தகவல்களையும் அந்த ரங்கநாதர் கோவிலில் வீடியோ எடுப்பதற்கு குறித்து ஸ்ரீரங்கம் போயிருந்த பொழுது தேடிக்கொண்டிருந்தேன். எனக்கு இவற்றையெல்லாம் கண்டுபிடிப்பதில் ரொம்ப சிரமம் இருந்தது. ஏன்னா சரியான இன்ஃபர்மேஷன், ஏன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால இன்ஃபர்மேஷன். இப்ப தெருக்கள்லாம் கூட மாறி இருக்கு. உத்தரவீதி, சித்திரவீதி இதெல்லாம் முன்னாடி அந்த எல்லாம் வேற பெயர்களில் அழைக்கப்பட்டன. சோ இந்த சரித்திர புக்கை படிச்சிருந்தா கூட அதோட இதை ரிலேட் பண்ணி என்னால பார்க்க முடியல, கஷ்டமா இருந்தது. அதனால அலைஞ்சிட்டு இருந்தேன், விஷயங்களை சரியாக சொல்வதற்கு ஆள் இல்லாம தவிச்சுட்டு இருந்தேன். அப்பொழுது எனக்கு சட்டென்று நம்முடைய சிறந்த பேச்சாளரும் பல 100 புத்தகங்களை எழுதி நமக்காக விட்டு சென்றிருக்கின்ற மறைந்த, இப்பொழுது சமீபத்தில் மறைந்த திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்களுடைய நினைவுதான் வந்தது. ஏனென்றால் நிறைய இந்த ஆழ்வார்களை பற்றி எல்லாம் நான் சிந்தித்து நிறைய குறிப்புகள் எல்லாம் எடுக்கும் பொழுது அவருடைய புத்தகங்கள் நான் நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கேன். சோ அதனால பல எபிசோடுகளுக்கு அவர் எனக்கு எழுதிய புத்தகங்களில் இந்த பாயிண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது கூட இல்லாம ஆத்திச்சூடி சமயத்துல கூட நான் சில சந்தேகங்கள் எல்லாம் அவரை கூப்பிட்டு கேட்கும்பொழுது மிக அமைதியாகவும் நல்லபடி கோவிச்சுக்காம, எனக்கு டைம் இல்ல அப்படின்லாம் சொல்லி என்ன டிஸ்போஸ் பண்ணாம ரொம்ப அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருக்கார் அவர். சோ அதனால உடனே எனக்கு அவருடைய நினைவு வந்ததுனால காலை 7 மணி தான் அது. இவ்வளவு சீக்கிரமா கூப்பிடுறோமேன்னு கூட தோணித்து எனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, கூப்பிட்டு பாப்போம் கூப்பிட்டேன். உடனே எடுத்துட்டார். நான் சேலத்துல இருக்கேன்மா அப்படின்னாரு. தெரியும் சார் நீங்க சேலத்துல இருக்கேன்னு, நான் திருச்சி வந்திருக்கேன் இப்போ, இந்த மாதிரி எனக்கு டீட்டெயில் வேணும்னு கேட்டோன்னு மிக அழகாக பொறுமையாக எனக்கு அந்த இதுதான்மா இப்போது இருக்கக்கூடிய தோட்டம், இந்த தொண்டரடி பொடியாளரோடு இதுதான் என்று காட்டி கொடுத்தார் அவர். இந்த அல்லன்னா எனக்கு இந்த எபிசோடுக்கான அந்த போட்டோ எடுத்திருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. அவர் அழகாக எத்தனையோ பேர் பட்டாச்சாரியர்களை கூட கேட்டேன். அவள் சில பேர்லாம் சொல்ல கூட தயங்கிண்டு சரியா தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இவர் கரெக்டாக சொன்னார். நான் நிறைய குறிப்புகள் எல்லாம் பார்த்துதான் என்னுடைய புத்தகத்துல எழுதியிருக்கேமா, இதுதான் அதுன்னு. அதனாலதான் அந்த கிளிப்பிங்க பத்தி நான் உங்களுக்கு இங்க காமிச்சு போட்டிருக்கேன். சோ அவர் மறைந்தும் விட்டார். இப்பொழுது அவரை நான் நினைவு கூர்ந்து மனமாற நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, மேலே தொடரலாம். இந்த விப்ர நாராயணர் எப்படி தொண்டரடி பொடியார் மாறினார் என்பது ஒரு சுவாரஸ்யமான கதை. பக்தர்களை சோதிப்பதும் அந்த சோதனையில் காரணமாக அவர்களை சாதனையாளர்களாக மாற்றுவதும் இறைவனுக்கு கைவந்த கலை. பெருமாளுக்கு அது கைவந்த கலை. விப்ர நாராயணனுக்கும் தேவதேவி என்ற ஒரு தாசி பெண்ணின் மூலமாக பெரும் சோதனை ஒன்று ஏற்பட்டது. தேவதேவி தாசி குலத்தைச் சேர்ந்த பெண். ஆடிப்பாடி மன்னருடைய அரசவையில் பரிசில்களை பெற்றும் மற்ற ஆண்களை மகிழ்வித்து வரும் செல்வங்களிலும் அவள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தாள். ஒரு சமயம் சோழ மன்னனுடைய அரசவையிலே அவள் ஆடி பாடி எல்லாம் மகிழ்வித்து மன்னனை நிறைய பரிசில்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு பல்லக்கில், அந்த காலத்துல பல்லக்கில் தான் ஏறிண்டு வருவா, பல்லக்கில் ஏறிக்கொண்டு வந்து கொண்டிருந்தாள். ரொம்ப அவளுக்கு அயர்வு ஆடி பாடி எல்லாம் பண்ணல, ரொம்ப அசந்து போயிருந்தாள், டயர்டா இருந்தது அவளுக்கு. வழியிலே விப்ர நாராயணனுடைய நந்தவனம் பச்சை பசேல் என்று பலவித மலர்களுடனும் நறுமணத்துடனும் பார்த்த உடனே மனதை ஈர்ப்பும் வண்ணமாக இருந்தது. அதை பார்த்து அவள் மகிழ்ந்து போய் சரி அங்கே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு போகலாம் என்று நினைத்து அந்த நந்தவனத்திலே ஒரு பக்கத்திலே ஓய்வுக்காக வந்து தங்கினாள். தேவதேவி எங்கு போனாலும் அவளுக்கு கூடவே அவளுடைய அக்காவையும் அழைத்துச் செல்வாள். அந்த சகோதரி அக்காவை, பெரியவளை கூடவே எங்க போனாலும் அழைத்துச் செல்வாள். அவள் இல்லாமல் அவர் எங்கேயுமே சென்றது கிடையாது. சோ அந்த சமயம் அவர்கள் இருவரும் உட்கார்ந்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த பொழுது அந்த தன்னுடைய பூந்தோட்டத்தில் மலர்களை பறிப்பதற்காக விப்ர நாராயணன் வருகிறார். நேரே பகவானுடைய நாமத்தை ஜெபித்தபடியே வந்து விடு 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 என்று மலர்களை கொய்து எடுக்க ஆரம்பித்தார்.
விப்ர நாராயணரை பார்த்த உடனே தேவதேவிக்கு ஆஹா எப்பேற்பட்ட ஆணழகன் இந்த ஆளு என்று அவன் அழகிலே விப்ரநாராயணனின் அழகில் மயங்கி போனார். அங்க இருக்கிற மலர்களின் வாசனையும் அந்த மலர்களின் அழகும் அவளை மேலும் மயக்கத்தை ஊட்டியது அவளுக்கு. ஆனால் விப்ரநாராயணரோ எதையுமே கண்டு கொள்ளவில்லை. அவருக்கு பகவத் தியானம், பகவன் நாமத்தை ஜெபித்தபடி படபடவென்று மலர்களை எல்லாம் கொய்தபடி இருந்த மும்முரமாக இருந்தார். தேவதேவியிடம் அந்த நாளிலே மயங்கி வீழாத ஆடவர்களே அந்த பகுதியில் கிடையாதாம். தேவதேவி தான் அவர்களை பார்த்து, யார் இந்த மனிதன்? தேவதேவி விப்ரநாராயணன் அவர்களை பார்த்து, யார் இந்த மனிதன்? கொஞ்சம் கூட எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாமல் இப்படி பூக்களை பறித்துக் கொண்டிருக்கிறானே, இத்தனை அழகான பெண் நான் அருகிலே உட்கார்ந்திருக்கிறேன், என்னை கூட கண்டு கொள்ளவில்லையே என்று ஆச்சரியத்தோடு அக்காவிடம், இந்த ஊரில் இருக்கும் அத்தனை ஆடவர்களும் என்னை சுற்றி சுற்றி வருகிறார்கள், அவர்கள் மத்தியிலே இப்படியும் ஒருவனா என்று கேட்கின்றாள். சட்டென ஆணவம் தலைக்கேற அவள், பார் நான் என்ன செய்கிறேன் என்று, இந்த மனுஷனை என்னுடைய காலடியில் விழச் செய்கிறேன் பார் என்று சபதம் செய்தாள். உடனே அதை கேட்டு பயந்து போன அவள் அக்கா, தேவி அப்படியெல்லாம் பெரிய தவற்றை, அந்த அபச்செயலை செய்து விடாதே, ஏனென்றால் இவர் ரங்கநாதனுடைய பரம பக்தர், அத்தியந்த பக்தர், ரங்கநாதருக்கு புஷ்ப கைங்கரியங்களும் செய்யக்கூடியவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே இறை பக்தர்களிடம் இந்த மாதிரி விஷ பரீட்சை எல்லாம் வைப்பது நமக்கு நல்லதல்ல, ஆபத்தை கொடுக்கும் என்று சொல்கிறாள். உடனே தேவதேவி சொல்லலானாள், எப்பேற்பட்ட மகரிஷி விஸ்வாமித்திரர், தேவலோக மங்கையிடம் என்ன வீழ்ந்து போகவில்லையா என்ன அவர்? நானும் செய்து காட்டுவேன். இதைத்தான் சாஸ்திரங்கள் விநாச காலை விபரீத புத்தி என்று விவரித்திருக்கின்றன. நம்ம சாஸ்திரத்துல இந்த மாதிரி தகாத சில சமயங்களில் வரக்கூடிய இச்சைகள் இதுக்கெல்லாம் என்ன சொல்வார்னா விநாச காலை விபரீத புத்தின்னு சொல்வார். நானும் செய்து காட்டுவேன் என்று அவள் சவால் விட்டாள். தேவதேவி விப்ரநாராயணனை தன்னுடைய சூழ்ச்சி வலையில் வீழ்த்துவதற்காக தவம் செய்யும் பெண்ணை போல, தவசி போல, பெண் தவம் முனிவரை போல வேஷம் தரித்துக் கொண்டு அவரிடம் போகிறாள். சுவாமி, நானும் உங்களுடன் சேர்ந்து புஷ்ப கைங்கரியம் செய்யலாமே, பகவானுக்கு பெருமாள் அடிமைதான், நானும் பெருமாளினுடைய அடிமைதான், நீங்க மட்டுமே பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய வேண்டுமா என்ன, நான் செய்யக்கூடாதா என்று போய் கேட்கின்றாள். என்னை பணிப்பெண்ணாக ஏற்றுக்கொள்ளுங்களேன் என்று வற்புறுத்துகிறாள். உடனே பயந்து போன விப்ரநாராயணர் அவளை மேல கீழே இறங்க பார்த்து விட்டு, அம்மா எனக்கே இங்கு பெரிதாக ஒன்றும் வேலையே இல்லையம்மா, இதற்கு எனக்கு உதவியாள் அசிஸ்டன்ட் வேலையா எனக்கு? வேண்டாம் வேண்டாம், எனக்கே வேலையில்லை, நானே பண்ணிக் கொள்கிறேன், உங்கள் உதவி எனக்கு தேவையில்லைம்மா என்று பணிவாக சொல்கிறாள். ஆனா அவளோ அவரோடு வாக்குவாதம் தர்க்கவாதத்தில் ஈடுபட்டு ஆர்குமெண்ட்ஸ் பண்ணி ஒரு வழியா அவனை சம்மதிக்க வச்சு விடுகிறாள். தினமும் புஷ்ப கைங்கரியத்துக்கு அவருடன் இந்த பூந்தோட்டத்துக்கு வருவது, அப்படியும் இப்படியுமாக நடந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை தன் வலையிலே வீழ்த்தியும் விட்டாள். நாராயணா, மாதவா, கேசவா, ரங்கநாதா, பெருமாளே என்று ஜெபித்த விப்ர நாராயணனுடைய உதடுகள் சதா சர்வ காலமும் தேவி தேவி என்று புலம்பும்படியாக அவளுடைய வீட்டுக்கே சென்று இருக்கும்படியான நிலைமையில் தள்ளப்பட்டார் விப்ரநாராயணன். எப்பேற்பட்ட ஒரு இது பார்த்தேனா, சோதனை பாருங்க. மேற்கொண்டு நாம் அடுத்த வாரம் விப்ரநாராயணருக்கு என்ன நடந்தது, அவர் எப்படி தொண்டரடி பொடியானார் என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் ஆன்மீக அதிசயங்களுக்கு அந்த பகுதிக்கு போய்விடலாம். இப்போ இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ரொம்ப சிம்பிளான ஒரு, ஆனா ரொம்ப எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது உண்மையாக நடந்த சம்பவம். இதற்கு இறை பக்தியினுடைய ஆழ்ந்த ஆழத்தையும் அதற்கு இசைந்த அருள்பாலிக்கும் அந்த இறைவனுடைய கருணையையும் பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது.
இப்போதுதான் நமக்கு கார்த்திகை தீபம் பண்டிகை நம்ம செலிப்ரேட் 2 நாள் ஃபியூ டேஸ் முன்னாடி செலிப்ரேட் பண்ணி 2-3 நாள் கப்பல் ஆஃப் டேஸ் முன்னாடி செலிப்ரேட் பண்ணி நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா? தீப திருநாளுக்கு பேர் போன இடம் திருவண்ணாமலை. பெரும் இயற்கை சீற்றம், பேரிடர் இவற்றுக்கெல்லாம் நடுவே தூய பக்தியை உண்ட பல பக்தர்களுக்காக மனமிறங்கிய அந்த அண்ணாமலையார் மிக கருணை உள்ளம் கொண்டு அவர்கள் 2600 அடி உயரத்தில் ஏறி பக்தர்கள் ஏற்றிய அந்த கார்த்திகை அகண்ட தீபத்தை கனிவோடு ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை பொழிந்துள்ளார் அண்ணாமலையார். சரி, நாம் இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போது நான் விவரிக்க இருக்கும் அந்த சிறிய கதை இந்த நூற்றாண்டில் நடந்தது. அது ஒரு உண்மை சம்பவம். உங்களால் நம்ப முடிகிறதா? பார்ப்போம். கால்கள் 2 ஊனமான, உணர்வை இழந்து தொங்கி போன ஒரு வயதானவர், பெரியவர். அவர் கவட்டுக்கட்டைகளினுடைய உதவியுடன் நொண்டி நொண்டி கிரிவலம் வந்து கொண்டிருந்தார். இது புரியாதவர்களுக்காக நான் சொல்கிறேன். அதாவது கவட்டை அப்படிங்கிறது அந்த கையினுடைய அந்த தோல் பகுதியும் உடம்பும் இணையும் இடம், இந்த இடத்துக்கு கவட்டைன்னு சொல்லுறது. இந்த கவட்டைகளில் கட்டைகளை சொருகி, ஒரு விதமான கட்டைகளை ஸ்டாண்ட் மாதிரி சொருகி அதன் உதவியுடன் இப்படி இப்படி விந்தி விந்தி நடப்பாங்க. அதை கவட்டுக்கட்டை என்று சொல்வார்கள். அதை சொல்லும் வழக்கம் உள்ளது. அதை இன்னும் அப்படிதான் எல்லாரும் மனிதனுக்கும் சொல்லி வருகிறார்கள். இந்த கால் ஊனமுற்றவர்கள் நடப்பதற்காக அந்த கட்டை ரொம்ப உபகாரமாக இருக்கும். அதை வைத்துக் கொண்டு அவர் அடிக்கடி மலை வலம், திருவண்ணாமலைக்கு வலம் போவார். அதனுடைய உதவியில் நொண்டி நொண்டி பல மணி நேரங்கள், பல மணிக்கணக்கான நேரத்தில் நொண்டி நொண்டி விந்தி நடந்து அவர் கிரிவலம் செல்வது வழக்கம். ஆனால் இந்த முறை வழக்கமான உற்சாகமின்றி அவர் தன்னுடைய கிரிவலத்தை மிக சோர்வுடன் தொடர்ந்தார். மனம் அப்படி ஒரு கலங்கி இருந்தது அவருக்கு. அதுடனே மெல்ல மெல்ல நொண்டி சுற்றி வந்து கொண்டிருந்தார். அண்ணாமலையாரிடம் அப்படி ஒரு அத்தியந்த பக்தி கொண்ட பக்தர் அவர். பல முறைகள் கிரிவலம் வந்திருந்தாலும் தான் இப்பொழுது வரக்கூடிய இந்த கிரிவலம் தனக்கு கடைசியானது இந்த ஊரிலே என்று நினைத்த வண்ணம் வந்து கொண்டிருந்தார். ஏன்? கால்கள் தொய்வுற்றதால் தான் குடும்பத்துக்கு மிகவும் பாரமாக இருக்கிறோம் என்று மிகுந்த வருத்தம் அவருக்கு. குடும்பத்திற்கு தன்னாலான எந்த பிரயோஜனமும் இல்லையே, அவர்களுக்கு மேலும் சிரமம் கொடுக்கப்படாது, இந்த இடத்தை விட்டு நாம் அவர்களுக்கு பாரமாக இல்லாமல் எங்காவது வெகு தொலைவில் உள்ள ஒரு கிராமத்துக்கு சென்று யாருக்கும் தெரியாமல் மறைந்து விட வேண்டும், சென்று அங்கு வாழ்ந்து விட வேண்டும் என்று ஒரு விரக்தி, அதனுடைய ஒரு வைராக்கியத்துடன் அவர் நடந்து கொண்டிருந்தார். அது போவதற்கு முன்னால் கடைசி முறையாக உயிருக்கும் உயிரான அந்த அண்ணாமலையாரினுடைய பிரதட்சணம் செய்ய வேண்டும் என்று வந்திருந்தார். விந்தி விந்தி சூம்பிய கால்களுடன் பெரியவர் திருவண்ணாமலையை நடந்து வந்து கொண்டிருந்த சமயத்திலே பாதி வழியிலே ஒரு வாலிபன், நல்ல வாட்ட சாட்டமாக பருத்த தோள்களுடன், நல்ல பயில்வான் மாதிரி நன்னா இருந்தான் அந்த பையன் பார்க்கறதுக்கு. எதிர்க்க வந்தான். வந்துட்டு பெரியவரை நெருங்கி அந்த வாலிபன், ஓய், கால் சரியில்லை, நீ எல்லாம் எதுக்கு கவட்ட கட்டையுடன் வந்து கிரிவலம் வர? அது அப்படி வரணும்னு யார் சொன்னாங்க? யாராவது அழுதாங்களா உன்னை இப்படி கிரிவலம் வந்துதான் ஆகணும்னு? இப்படி எல்லாம் நடந்தால் நீ கிரிவலம் பண்ணிவிட முடியுமா என்ன? இதெல்லாம் உனக்கு சரிப்படாது என்று சொல்லிக்கொண்டே பட்டென்று அந்த 2 கவட்டக்கட்டையும் அந்த கிழவரனுடைய கையில் இருந்து பிடிக்கி எவ்வளவு தூரத்தில் வீசி எறிய முடியுமோ அத்தனை தொலை தூரத்தில் வீசி எறிந்து விட்டான். அவர் போய் எடுத்துக்கொள்ளவே முடியாததை. அப்படி ஒரு பலசாலி வீசி எறிந்து விட்டு நடக்கலானான். ஆமாம், அந்த பெரியவருக்கு உதவியா இருந்த கவட்டை கட்டு இப்பொழுது போய்விட்டது. ரெண்டும் இல்லாமல் அவர் தவித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார். மனதிலே ஆங்காரம் பொங்கிக் கொண்டு வந்தது. நான் பாட்டுக்கு நொண்டி கொண்டு போகிறேன், இவனுக்கு என்ன வந்தது? கடவுள் இவனுக்கு காலை கொடுத்திருக்கிறான், நடக்கிறான், போகட்டுமே, என்னை ஏன் இப்படி தொந்தரவு செய்ய வேண்டும்? இதுவும் ஒரு தலையெழுத்தா எனக்கு என்று மனசு நொந்து கொண்டது. கூடவே கோபம் வேற கொப்பளித்து வந்தது. வந்தான், திட்டினான், கட்டையை பிடுங்கினான், தூக்கி எறிந்தான். இப்படியா ஒருத்தன் மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள் வயதானவர்களிடம்? என்ன வளர்ப்பு இது என்று நொந்து போனார். இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஒரு மனித நேயமே இல்லையே என்று இதன்
இந்த செஞ்சுரியில நடந்ததுதான் 1950களுக்கு முன்னால். இருந்தாலும் அவர் சொல்ல இந்த காலம் இப்போது இருக்கிற குழந்தைகளிடம் எப்பேற்பட்ட மாறுதலை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அவர் அப்பவே நொந்து கொண்டார். நொந்து கொண்டு அப்படியே நின்று கொண்டிருந்தவர் சட்டுன கட்டை இல்லாமல் நாம் நிக்கிறோமே, கட்டை இல்லாமல் நம்மளால் நிற்க முடியாது, எப்படி நான் நிற்கிறேன் என்று தன்னை குனிந்து பார்க்கிறார். காலில் ஊனத்தையே காணோம். ஊனம் சரியாக விட்டிருந்தது. ரொம்ப நன்றாக ஸ்ட்ராங்கா நின்று இருக்கார் அவர். ஊனம் காணாமல் போய்விட்டது. கவட்டுக்கட்டை இனி தேவையில்லை என்று 2 ஸ்டெப் எடுத்து நடந்து வைக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடக்கிறார். அப்படியே குதூகலத்தோட திரும்பி பார்க்கிறார். அந்த பையனை காணல. ரொம்ப குஷி. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரையும், ஏன்னா அந்த திருவண்ணாமலை கிரிபிரதட்சணத்துல லெங்தி ரோடு தான். ரோடுகள் விசாலமாகவும் ரொம்ப சீராகவும் இருக்கும். கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்க வரவாள பின்னாடி பார்க்க முடியும் அந்த பிரதர்ஷன பாதையில, கிரிவல பாதையில. சோ எங்கேயுமே அவன் தென்படவில்லை, காணவே காணோம். கண்ணு கட்டிய தூரமத்தையும் இறைவனை, அந்த இளைஞனை காணவில்லை. திரும்பி இளைஞன் போன பகுதியை திசையை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக, எல்லா இடத்துல இருந்தும் ஒரு பக்கமா நம்ம சுத்தின்னு வருவோம். இன்னொரு பக்கம் ஊரு, காடு, வயக்காடு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த பக்கம் மலை. அப்படியே நம்ம வலது பக்கமா சுத்தின்னு வரும்போது மலை இருந்துட்டே இருக்கும். எல்லா இடத்துல இருந்தும் மலை உச்சியை நம்ம பார்த்து கொண்டேதான் போவோம். அண்ணாமலையார் உச்சி, மலையே மலை, மலையே தெய்வம் தானே. எங்க அந்த மலையை பார்த்து நமஸ்காரம் பண்றாரு. நமஸ்காரம் பண்ணிட்டு, எப்பேற்பட்ட ஒரு சமாச்சாரத்தை எனக்கு தந்திருக்கிறாய் இறைவா, நான் உனக்கு என்ன கைமாறு செய்வேன்? நொந்து போன எனக்கு அப்படியே எனக்கு என்ன சொல்றது, அப்படியே அமிர்தத்தால குளிப்பாட்டின மாதிரி ஃபீல் பண்றார் அவர். அதன் பிறகு அவர் அண்ணாமலையை விட்டு நகரவே இல்லை. கடைசி மூச்சு வரையும் அங்கே வாழ்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த உண்மை சம்பவத்தை பக்தர்கள் அனைவருக்கும் பகவான் ரமணர் தான் இந்த மலையில விருபாட்சி என்று ஒரு குகை இருக்கு, அந்த குகையில பல காலங்கள் தங்கியிருந்தார். ரமண மகரிஷி தான் தங்கி இருந்த பொழுது விருபாட்சி குகையில் பல காலம் தங்கியிருந்தார். அந்த சமயத்துல அவர் பக்தர்களுக்கு பிரவச்சனம், அனுகிரக பாஷையெல்லாம் சொல்லும் போது இதை சொன்னார். நம்பிக்கையும் அந்த இதையும், பெருமாள் சுவாமியிடம் இவ்வளவு நம்பிக்கையோடு நம்ம இருக்கும்போது நமக்கு எப்படி இறைவன் இறங்கி நம்மளை பார்த்துக் கொள்கிறான் என்பதற்காக அவர் சொல்லி அதை பக்தர்களிடம் சொல்லி வைத்திருந்திருக்கிறார் ரமண மகரிஷி. இதில் அவர் சொல்ல வந்தது அருணாச்சல மலை பிரதட்சணத்தினுடைய மகிமையை பற்றியும், இறைவனிடம் பக்தி கொண்டால் இறைவன் அதை கவனிக்காமல் இருப்பதில்லை. கடவுள் அப்போதுதான் அருளினானா, இப்போதும் தான் அருளுகின்றான். தன்னுடைய மிராக்கிள்ஸ் சொல்வோமே, அந்த அதிசயங்களை அங்கங்கு கடவுள் காண்பித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். இந்த தூய பக்திக்கு இறைவன் எந்தெந்த காலத்திலும் கட்டுப்பட்டவன். அது கலியுகமா இருக்கட்டும், இப்ப ஃபேஷனா இருக்கட்டும், மாடர்னா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், தூய பக்தி எங்க இருக்கிறதோ அங்கே இறைவனுடைய சாநித்தியத்தை நம்மால் கண்டிப்பாக உணர முடியும். நான் இந்த அதிசயத்தை இந்த மாதம் இந்த சமயத்தில் இந்த எபிசோடிலிருந்து எடுக்க 2 காரணங்கள். ஒன்று, கார்த்திகை தீப திருநாள் இப்பொழுதுதான் முடிந்தது. இரண்டாவது, ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய ஜெயந்தி, இந்த பிறந்த திதி, பிறந்த நாள் 30th டிசம்பர் இந்த மாதம் வருகிறது. மார்கழியில் தான் அவர் பிறந்தார். 30th டிசம்பரில் வருகிறது. ஆகவேதான் இந்த விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி இந்த பதிவை போடுகிறேன். ஒன்று, விப்ரநாராயணனுடைய பிறப்பும் இந்த மாதத்தை ஒட்டியே இருக்கிறது. இந்த வரப்போற மாதத்துக்குள்ள டிசம்பருக்குள்ள முடிஞ்சிடும். அவருடைய ஜெயந்தியும் அந்த நட்சத்திரமும் திருநட்சத்திரமும் வருகிறது. இந்த ஆன்மீக அதிசயத்தில் ரமணர் மக்களுக்கு எடுத்துரைத்த ஒரு நடந்த சம்பவம், உண்மை சம்பவம், ஆன்மீக அதிசயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் இந்த சமயம் அவருடைய ஜெயந்தியும் வருகிறது என்பதால் நான் இதை தேர்ந்தெடுத்தேன். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு ஆன்மீக அதிசயத்துடனும், தொண்டரடி பொடியாழ்வார் என்ற நிலையை எப்படி எய்தினார் விப்ரநாராயணர் என்பதையெல்லாம் பார்த்து மகிழலாம். மகாபெரிவா பாதமே துணை. ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர.